திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் சிறப்புரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். 8209 ஹைடெக் லேபர்கள் அமைச்சிருக்கார். மாணவர்களுடைய திறமைகள் அடையாளம் காட்ட கலை திருவிழா, மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா, பன்னாட்டு புத்தக திருவிழா, மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வெளியுலக அனுபவம் கிடைக்க வெளிநாட்டு பயணங்கள் என அவர் செஞ்சிட்டு வர பணிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி தம்பி அன்பு மகேஷோட வளர்ச்சியை பார்க்க அவருடைய அப்பா என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொன்ன சாதனைகள மணிமகுடமாகத்தான் இப்போ சாரண சாரண இயக்கத்தோட வைர விழா நிகழ்வு நடைபெறுது. ஜம்போரி எனப்படும் பெருந்தல் அணியா நடைபெற்று வருது. இன்னும் சிறப்பா தமிழக தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவும் இணைத்து நடத்தப்படுது. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டுக்கு பெரும் புகழ ஈட்டி தருவது. இந்த புகழ் இந்திய புகழ், இன்னும் சொன்னா உலக புகழ். சாரண சாரணியர் இயக்கம் உலகளவிலான இளைஞர்களுடைய இயக்கங்களை ஒன்னாகவும் உலக பிற இயக்கங்களை ஒன்னாகவும் இருக்கு. இந்தியா முழுக்க 80 லட்சம் மாணவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்காங்க. இது தமிழ்நாட்டை சார்ந்த எண்ணிக்கை மட்டும் 12 லட்சம் மாணவர்கள். 8ல் ஒரு பங்கு நாம இருக்கோம். எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டோட பங்கு என்பது எப்பவும் அதிகமாகத்தான் இருக்கு என்பதை சாரண இயக்கத்திலையும் உண்மையாக ஆக்கியிருக்கிறோம். நீங்க பங்கு பெற்றிருக்கக்கூடிய சாரண இயக்கம் என்பது உடலினை உறுதி செய்யும் இயக்கமாக, உள்ளத்தை உறுதி செய்யும் இயக்கமாக, ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடிய இயக்கமாக, ஒழுங்கை உருவாக்கும் இயக்கமாக இருக்கு. உங்க எல்லாரையும் இந்த சீருடையில் பார்க்கும்போது என்னுடைய உள்ளமடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏன்னா நாளைய குடிமக்களான இளைய தலைமுறை கிட்ட சமூக சேவை செய்தல், உற்று நோக்குதல், அறிவுத்திறனை வளர்த்தல் போன்ற பல்வேறு திறன் வளர்ப்புலையும் இந்த இயக்கம் கவனம் செலுத்துது. இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறது, நாட்டு பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும். மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று. இளைய தலைமுறைய இனிய தலைமுறையா இந்த சாரண இயக்கம் மாற்றுது. ராணுவ கட்டுக்கோப்பு இளைய தலைமுறையினருடன் வளரணும் என்ற நோக்கத்தோடு தான் ராணுவ வீரான பேடன்பவல் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். சாரணியர் இயக்கத்தோட இந்த பெருந்திரளணி ஒவ்வொரு நாட்டிலையும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. இந்தியாவில் இதுவரைக்கும் 18 பெருந்திரணிகளும் 5 சிறப்பு பெருந்திரணிகள் நடந்திருக்கு. 2000ஆவது ஆண்டுல தமிழ்நாட்டில் சாரண சாரண இயக்க பொன்விழா பெருந்திரணி நடந்தப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அதை நடத்தி காட்டினார். இப்போ வைர விழா கொண்டாடுறப்போ நான் முதலமைச்சராக இருக்கிறேன். தலைவர் கலைஞர் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கின சிற்பி. தமிழ்நாட்டில் ஏராளமான பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை உருவாக்கினது அவர்தான். எனவே அவருடைய நூற்றாண்டு விழாவை நீங்க கொண்டாடுறது பொருத்தமானது ஒன்றுதான். நாம் எல்லோரும் சமத்துவோடும்
சகோதரத்துவ உணர்வோடும் ஒன்றிணைந்து இந்தியர் என்ற பெருமிதத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான குழந்தைகள் ஒற்றுமையா ஒரே இடத்துல ஒன்று கூடி தங்களுடைய பண்பாட்டை பகிர்ந்து கொள்ள வளர்த்துக் கொள்ளவும் அந்த மேம்படுத்திடவும் மாபெரும் இந்த பெரும் திரளனை நல்ல வாய்ப்பு வழங்கியிருக்கு. யாரும் ஊரே யாவரும் கேள்வி கனியின் பூங்குண்டனார் அவருடைய முதுமொழிக்கேற்ப சவுதி அரேபியா, மலேசியா, இலங்கை, நேபாளம் மற்றும் இந்தியாவை சேர்ந்த பல மாநிலங்களிலிருந்து ஒருங்கிணைந்து கடந்த 6 நாட்களா ஒரே குடும்பமாக இருக்கிறது தான் நம்ம அன்பினுடைய வலிமை. இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள வெளிமாநிலத்தவர், வெளிநாட்டினர் தமிழ்நாட்டின் பெருமைகளையும் பண்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே போல வெளிமாநிலத்தினர் மற்றும் வெளிநாட்டவர்களுடைய பெருமைகளையும் பண்பாட்டையும் நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம திராவிட மாடல் அரசால் இந்த விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில பெருந்திரணி சபை, திட்டக்குழு, தொழில்நுட்ப குழு, செயல்பாட்டு குழுக்கள் உள்ளிட்ட 33 துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழாவில் தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சார்ந்த 20,000க்கும் மேற்பட்ட சாரண சாரணியர்கள் கலந்துகிட்டு தம்முடைய பண்பாடு குறித்த செயல்பாடுகளை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க.